இந்த நேரத்தில் கூட ஒரு தலைப்பை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த தலைப்பு ஆக்சுவலாக பார்க்கும்போது ஒரு ரைமிங்காக வந்ததுனால ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக நீட் அண்ட் கிரீட். நமக்கு எல்லாருக்கும் நீடு இருக்குது. நீடு நிச்சயமாக தேவைப்படும் ஒன்று, தேவை தேவை என்று தமிழில் மொழிபெயர்க்கலாம். ஆனால் கிரீட் என்பதை அதே மாதிரி ஒரு சிமிலராக மொழிபெயர்க்க முடியவில்லை. அது பேராசை என்று தான் மொழிபெயர்க்க வேண்டும். சரி, ஓகே. இப்போ நாம் பாட்டில் நம்ம பாடணும். ஆக்சுவலாக உமது ராஜ்யம் வருக என்றும் நீர் மாத்திரம் போதும் என்றும் பாடினோம் அல்லவா? கர்த்தர் கற்பித்த ஜபத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றன்றுள்ள அப்பம் என்று ஒரு காரியம். அது எபிரேயத்தில் ஹுக்கைனு என்ற ஒரு வார்த்தை. அந்த ஹுக்கைனு என்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு போர்ஷன், ஒரு பகுதி என்று அர்த்தம். சரி, யார் யார் அந்தந்த பகுதியை எப்படி தெரிந்து கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது மரியாள் எப்படி தெரிந்து கொண்டாள் என்று முதலாவது பார்ப்போம். அதுதான் ஒரு திறவுகோல் வசனமாக நான் இங்கு தருகிறேன். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்ற ஒரு அழகான அந்த ஒரு ஃப்ரேஸ், பகுதி, அந்த பகுதி எபிரேயத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பேஹலக் ஹட்டோவ் அஷர் லோ யக்கூம் பே யாதேஹா. இதில் முக்கியமான வார்த்தை என்னவென்றால், அந்த யாதேஹா என்ற அந்த வார்த்தையை தான் மிகவும் குறிப்பிட்டு நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை. கைகளிலிருந்து, அதாவது அவள் பெற்றுக்கொண்ட அந்த காரியங்களை அவள் கைகளில் இருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சரி, மரியாளுடைய நல்ல பங்கு என்ன என்று நம்ம பார்க்கும்போது, மரியாள் பெற்றுக்கொண்ட நல்ல பங்கு இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவள் கேட்ட போதனைகள் தான். அந்த போதனைகள் தான் குட் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஆர் லைஃப் அப்படின்ற மாதிரி ஆகுது. மற்ற எத்தனையோ காரணங்களை செய்கிறோம், போதனைகளை பெற்றுக்கொள்கிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது அதுதான் நல்ல பங்கு. வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். அது நமக்கு நல்ல பங்கு. சரி, வசனம் நம்மை விட்டு எடுபட்டு போகும், நம்ம கைகளிலிருந்து பறிக்கப்பட்டு போகும் என்பதற்குண்டான காரணங்களை நம்ம பார்ப்போம். வசனம் கேட்குறோம், நம் இதயத்தில் செல்கிறது, ஆனால் கிரியை மட்டும் இல்லை என்ற ஒரு காரியம். அது பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, வசனத்தை கேட்கிறோம், ஆனால் அதை முறையாக கை கொள்ள முடியாதது, கொள்ளாமல் போவது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வசனம் கிடைச்ச உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதனுடைய வியாக்கியானங்களை தேடுவாங்க. சில தவறான வியாக்கியானங்கள் கிடைக்கும். தவறான வியாக்கியானங்கள் மூலமாக நூதனமான உபதேசங்களுக்கும். தவறான வாக்கியங்கள் சாதாரணமாக வராது. தவறான வியாக்கியானம் வந்துருச்சுன்னாவே அதுக்கு பின்னாலேயே அதை ஒட்டிய ஒரு நூதன உபதேசம் வரும். அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, வசனத்தை பெற்றுக்கொண்ட யாவருக்கும் சாட்சி என்று ஒன்று இருக்க வேண்டும். சாட்சி இல்லை என்றால் அந்த வசனத்துக்கு அந்த வசனத்தை நாம் உள்வாங்கி கொண்டுவதற்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் போகிறது. சரி, இப்போ நமக்கு தேவை என்று பார்த்துட்டோம், மரியாளின் தேவை என்னும் பார்த்துட்டோம். என்னன்னு பார்த்துட்டோம். நம்முடைய தேவை எப்படிப்பட்டது என்று பார்த்தால், உணவு, உடை, இருப்பிடம். அதாவது நம்ம ஹிந்தியில் சொல்லணும்னா ரோட்டி கப்படா மக்கான். அச்சா, ரோட்டி கப்படா மக்கான் மட்டும் இருந்துட்டா நான் ரொம்ப மனரம்யமாக இருப்பேன்னு யாராவது சொல்ல முடியுமா? மனசாட்சியை தொட்டு
சொல்லவே முடியாது. மனசாட்சி சொட்டு ரோட்டி கப்பட மகன் போகுது எனக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நமது கண்கள் அலைப்பாயும் போது அடுத்தவனை பார்ப்போம், அடுத்தவனுடைய வசதிகள், மற்ற வசதிகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளாக நீடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் போய் கிரீட் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துவிடும். சரி, ஓகே. இதில் வந்து சில வசனங்களை நம்ம படிப்போம். நானே வந்து படிக்கிறேன். ஏன்னா போதுமென்ற மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ என்னன்னா, இந்த கிரீடு நமக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய ஈவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேராசை என்பது நமக்கு கொடுக்கக்கூடிய ஈவு கேட்டிங்கன்னா, லௌகீக கவலை என்பது. அடாடா, அது அவங்ககிட்ட இருக்க ஒரு காரியம் நம்மகிட்ட இல்லையே, நமக்கு வெறும் 2 வீலர் தானே இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு BMW இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு கம்பேரிசன் அப்படி செய்து நாம் என்ன இழக்கிறோன்னா, நமது சமாதானத்தை நாம் இழக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு மண்டையில் ஏறுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, லௌகீக கவலை தான். சரி, நியாயமான ஆசையை, நியாயமான விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாரா? அதற்கும் வசனம் இருக்கிறது. இப்போ சங்கீதம் 20:4 படிங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அடுத்த ஒரு வசனத்தையும் படிங்க. 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இந்த தைரியம்ங்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மொழிபெயர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் என்று போட்டுக்கிறது. ஆனால் அது வந்து ஆங்கிலத்தில் கான்ஃபிடன்ஸ் என்று இருக்கிறது. இன்னும் எபிரேயத்தில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா, அதாவது நமது உள்ளத்தில் ஏற்படும் ஒரு திடமான ஒரு நம்பிக்கை, திட நம்பிக்கை என்றும் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, நாம் செய்கிற காரியம் தப்பே ஒன்றும் என்ன தெரியுமா, அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும். கேட்குறதெல்லாம் கேட்கலாம். எனக்கு கூட வந்து ஒரு ஹெலிகாப்டர் வேணும் அப்படின்னு நினைக்கலாம். அது அவருடைய சித்தமா என்பதை முதலாவது நிதானிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை முறை எப்படியோ, நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் எப்படியோ, நாம் திருப்தி அடையத்தக்க காரியங்கள் எப்படியோ, அது நமக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற நினைப்பு இருந்தால் அது போதும். ஆக்சுவலாக அதுதான் அவருடைய சித்தத்தின்படி கேட்பது என்ற விஷயம். சரி, பேராசைகள். இப்போ பேராசைகள் எதனால் முதல்ல வருதுன்னா, முதல் காரியம் பேராசைகள் வந்து பண ஆசை. இப்போ பண ஆசையை தூண்டுவதற்கு ஏகப்பட்ட காரியங்கள் வருகிறது. குறுஞ்செய்திகளை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளவு குரோர் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிடைச்சிருக்குது, நீங்கள் உடனே இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்கேம், நிறைய ஸ்கேம் வந்து வருகிறது. இந்த ஸ்கேமில் போய் நம்ம என்ன பண்ணுறோன்னா, யாரை நம்மளும் சொல்ல முடியாது, எச்சரிக்கையாக இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து எந்த விதமான குறைபாடும் இல்லை. எச்சரிக்கை இல்லாதவர்கள் அந்த ஸ்கேமில் போய் மாட்டி பணத்தை இழக்கிறார்கள். அது நம்ம நிதர்சனமாக நிறைய உதாரணங்களை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய, நம்ம சேமிப்புக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் என்னவென்றால், வங்கி நமக்கு தருகிற, அரசாங்கம் நமக்கு தருகிற அந்த இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட்டை தவிர்த்து யாராவது அதிகமாக தருகிறார்கள் என்று சொன்னாலே அது ஸ்கேம். இது வந்து உங்களுக்கு எச்சரிக்கைக்காக நான் சொல்கிறேன். இனியும் அந்த மாதிரி தவறு நமக்குள்ள ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். சரி,
பேராசை என்ன செய்யும் கடைசியா? நம் மீது ஆதிக்கம் செலுத்தும். நம் மீது ஆதிக்கம் செலுத்துகிற பண ஆசை என்பது. இப்பொழுது வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, உருவ குத்துறதுன்னா எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். தன்னைத்தானே எடுத்து ஒரு கத்தியில குத்திக்கிட்டோம்னா சரி பண்ண கூட போக முடியாது. சில சமயத்துல உயிர் போயிடும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு தீமைக்கு, அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்குது அந்த காரியம், உருவ குத்தி கொள்ளுகிற காரியம். இப்போ லூக்கா 12:15 வாசிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். மேலும் வசனங்களை வாசிங்க. நீதிமொழிகள் 1:13. விலையுயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். இப்படி ஒரு ஆசை மனுஷனுக்கு வரதான் செய்யும் ஆக்சுவலா. அப்புறம் இன்னொருத்தர் சொல்றேன், என்னோட பங்காளியாயிரு. எப்பவுமே இந்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்ல கூட்டு சேர்த்துக்கிறது அநியாயமாக சம்பாதிக்கிறது கூட ஒரு ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும். அநியாயமா நம்ம செய்யறது அநியாயமா சம்பாத்தியம் தான், இருந்தாலும் ஒரு கூட்டு சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படியும் சில பேர் பார்ப்பாங்க. நீதிமொழிகள் 1:14. எங்களோட பங்காளியா இரு, நம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாறைக்கு விலக்குவாயாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ உற்சாகமாக கொடுக்குற காரியம் இருக்கு இல்லையா? கொடுக்குறவனே எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான்? அப்படியே தன்னிடத்தில் இருக்கிற இன்னொருத்தர் பயிர் கொடுக்காங்க. அவன் கொஞ்சம் ஆசைகளை துறந்தவனாகத்தான் இருக்க முடியும். அதனால கொடுக்கிற அந்த தன்மை உள்ளவர்களுக்கு பேராசை என்கிற ஒரு தீமை நிகழாமல் இருக்கும். உற்சாகமாய் கொடுத்தலை பற்றி படிங்க. 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கடைசியா ஒன்று பார்ப்போம். அநீதத்தின் கூலியை விரும்பாதிருத்தல். இப்போ நியாயமான கூலின்னு ஒன்று இருக்குது, அநியாயமான கூலின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு விதிமுறைகளை மீறி, அநியாயத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. விதிமுறைகளை மீறி எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும். அப்போ என்ன சொல்கிறான்னா, ஒரு இந்த மையம், சேவா மையம் நடத்துகிற என்ன சொல்கிறான், அது செய்யலாம் சார், அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, நீங்கள் அது மாதிரி செய்யுங்க, அது கொஞ்சம் ஜாஸ்தி பணமாகும் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இதுதான் அநீதத்தின் கூலி. இப்படிப்பட்ட காரியங்களை, அதாவது விதிமுறைகளுக்கு புறம்பான காரியங்களை செய்து அதன் மூலமாக சம்பாதிக்கிற சம்பாத்தியம்தான் அநீதத்தின் கூலி. இங்கே பீலாயாம் எப்படி செய்தாப்புல, இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கவே முடியாதுன்னு தெரிந்தும் என்ன அப்படிமா, அந்த அநீதத்தின் கூலி கிடைக்குமே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சது தான் அநீதத்தின் கூலியை விரும்பி செய்த காரியங்கள். 2 வசனங்களை வாசிங்க. 2 பேதுரு 2:15, 2:16 தொடர்ச்சியா வாசிங்க. மெய்யான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பேசாத மிருகம் ஒரு கழுதையின் வாயே ஆண்டவர் திறந்தார் அவருடைய மதிகேட்டை உணர்த்துவதற்காக. இப்போ இந்த மாதிரி பெரிய மிரக்கல் எல்லாம் கூட நடக்க போறது, நம்ம மதிகேட்டை உணர்த்துவதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதில்லை.
யாராவது ஒரு நல்ல மனசு படைச்சவங்க நமக்கு புத்தி சொல்லுவாங்க. அந்த புத்திமதி பொதுவாக எரிச்சலாக இருக்கும், இருந்தால் அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்ம விஷயம். இப்போது இந்த 4 விஷயத்தை நம்ம தவிர்த்தோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் இன்னும் தியானம் பண்ணிங்கன்னா நிறைய பேராசைகளை தவிர்ப்பதற்கு உபாயங்கள் என்னென்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதனால் இதுவரை நாம் தேவை நியாயமான ஆசை எதுவோ பேராசை எதுவோ அதை பற்றி நாம் இன்று தியானித்தோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.